வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிவத்தலம் காவேரி தென்கரையில் இருக்கக்கூடிய சிவத்தலம். ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவத்தலம். எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சிவத்தலம். புற்றுநோயையே குணப்படுத்தக்கூடிய சிவத்தலம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவத்தலம். பராய் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை மரம் ஒரு காலகட்டத்தில் வனக்காடுகளாக இருந்த ஒரு தலம். தாருகா வனம், சமஸ்கிருதத்தில் தாருகா வனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவத்தலத்தில் தாருகா வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராய் மரம், பராய் என்கிற மூலிகை மரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி இது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய பெயர் பராய்நாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் தாருகா வனம், தாருகா வனேஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பராய் மரம் அப்படின்றது புற்றுநோய்களையே குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு வீரியமுள்ள மருத்துவ குணம் வாய்ந்த ஒன்று. ஸோ குறிப்பாக இதை பார்க்குறதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்தேன். ஸோ கேன்சர், வயிற்று பிரச்சனைகள், சீதபேதி, டிசென்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், வயிற்றில் புண்ணு, புழுவு, ரொம்ப அற்புதமான ஒரு மரம். இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சொரப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பாலைவன சூழலில் வளரக்கூடிய ஒரு மரம். இதனுடைய அமைப்பு பார்த்தாலே அப்படி தான் தெரியுதுங்க. ஸோ இந்த தலத்தினுடைய தலை விருட்சமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பராய் மரம். ஸோ தினமும் பார்த்தா 2 இலை இல்லாட்டி 3 இலை பாயில் போட்டு மென்று தண்ணியை குடித்தாலே போதுங்க. உடம்பில் உள்ள அத்தனை வியாதிகளுமே க்யூர் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழியும் தருவாயில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான தலங்களில் தலவிருட்சமாக வச்சு பல அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறது இந்து மத கோவில்கள் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். ஸோ இந்த சிவத்தலத்தில் நிறைய பிராய் மரங்கள், பிராய் என சொல்லக்கூடிய அந்த மூலிகை மரமானது அனைத்து வியாதிகளையுமே க்யூர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரமானது இங்கே இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்காவது நீங்கள் இந்த திருப்பிராய்த்துறை இங்கே வந்துடணும். இங்கே வந்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டிலேருந்து குளித்தலை போகிற வழியில் முக்கம்புக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட்டு மேலே இருக்கக்கூடியது அகண்ட காவேரியினுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம். இந்த கோயிலினுடைய சிறப்பே இந்த பராய் மரம் தான். ஸோ இதனுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்காகவும், இதனுடைய அருமையை தெரிந்து கொள்வதற்காகவும், மருத்துவ குணத்தை தெரிந்து கொள்வதற்காகவுமே நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பராய் மரத்தை நான் பார்த்ததில்லை. தட்ஸ் வை I come to here to see this parai tree. It's a wonderful tree, and also I tasted the leaves. It's somewhat bitter, but it is eatable one. Those who are very interested to know about the herbal tree or herbal leaves can come to this place, and you can able to see that fine Pirai tree. This is what the Talavirucham in Tamil. So this temple, it is built by the Chola dynasties. So most of the places inside the temples which is used the very hard rock, ரொம்ப கடினமான பாறைகளை கொண்டு தான் உள்ளர இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பிற்காலகட்டத்தில் பின்புறம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பின்புறம், கோயிலுடைய பின்புறம். இங்கே தான் பராய் மரங்கள் அதிகமாக தலவிருட்சமாக வச்சுருக்கிறோம். இது பாலதண்டாயுதபாணி,
வித்தின் த கேம்பஸ்குள்ளரே இருக்கக்கூடியதுங்க. ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸு திருப்பராய்த்துறை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது இதில். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் ரொம்ப அகந்தையோட செருக்கோட வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனைவிமார்களோடு. என்ன அப்படி ஒரு செருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த முனிவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் என்றும் கடவுளை வணங்க வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் தான் உலகத்திலே ரொம்ப உயர்வானவர்கள் என்ற எண்ணத்தோடு இங்கே இருக்கக்கூடிய தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய அல்லது பிராய் மரக்காடுகளில் வசிக்கக்கூடிய முனிவர்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கு. அதன்படி கடவுளை வணங்குவதற்கு அவர்கள் மறுத்து இருந்திருக்கிறார்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு 2 பேரும் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷாடன், அதாவது பிச்சைக்காரன் வேஷத்தில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவானுவல் அழகான ஒரு பெண் தேவதை போன்றும் இருவரும் பிச்சை எடுப்பதற்காக இந்த ஊருக்குள்ளார வராங்க, தாருகாவனத்துக்குள்ளார வராங்க. அப்படி வரும்பொழுது இந்த முனிவர்களினுடைய மனைவிமார்கள் சிவபெருமானினுடைய பிச்சைக்காரன் வேடத்தில் வரக்கூடிய பிக்ஷாடர் வேடத்தில் வரக்கூடிய சிவபெருமானினுடைய பின்னாடியே சென்று விடுகிறார்கள் பத்தினிகள். ஸோ இதனை பார்த்த முனிவர்கள் கோபமுற்று சிவபெருமானை என்ன பண்ணுறாங்க, விரட்டுறாங்க. மை டியர் சப்ஸ்கிரைபர், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் திஸ் videos to every one of your friends and colleagues. Therefore you can get the uploading videos hereafter to your inbox. இப்போ கோயிலினுடைய உள்புறத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக கருங்கல் தாங்க. நல்ல வேலைப்பாடுகள், புடைப்பு சிற்பங்கள் அங்கங்கே பார்க்க முடியுது. ரிஷபவாருடர் அந்த முனிவர்களுடைய சிலைகள்லாம் பார்க்க முடியுதுங்க. மோகினியினுடைய சிலைகள், முனிவர்களுடைய மனைவிமார்களுடைய சிலைகள். ஸோ இந்த கோயில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் உள்ளார இருக்குது. ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் கூட கோயிலினுடைய சிவபெருமான் கோயிலினுடைய உள்புறமானது ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக தான் இருக்குதுங்க. உள்ளார இருக்கக்கூடிய தூண்களில் நிறைய சிற்பங்கள்லாம் காணப்படுகிறது. நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது. ரொம்ப வித்தியாசமான கருப்பு கல்லெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கல், ஃபுல்லாகவே பிளாக் இன் நேச்சர். ஸோ பார்க்குறதுக்கு மிக ரம்மியமாக இருக்குது இந்த கோயில். சிவபெருமானினுடைய அருளை பெறவும் நோய்களிலிருந்து தாங்கள் விடுபடவும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், நாயன்மார்களுடைய சிலைகளை வரிசையாக வச்சுருக்குறாங்க. எந்தெந்த நாயன்மார்கள் அப்படின்றதுல பேரும் வரிசையாக மேலே வச்சுருக்குறாங்க, எழுதி வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இந்த கோயிலுடைய வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இவர்களுடைய முழு உருவச் சிலை அருமையாக கருங்கல்லில் செதுக்கி வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், அருமையாக அந்த சிற்பத்தினுடைய தன்மையை வந்து பாருங்கள், ரொம்ப க்ளோஸில் வந்து காட்டியிருக்கிறேன். கோயிலுடைய உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒளி கற்றைகள் உள்ளர வரும் பொழுது அது ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அது ரொம்ப பியூட்டியாக இருக்குது. மார்னிங்கில் பாருங்கள், பக்காவான ஒரு வேலைப்பாடு உள்ளது, கலை நயமிக்க தூண்கள். ஸோ இப்படி செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கஷ்டம். அன்னைக்கு எந்த எந்திரங்களும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி ஒரு அற்புதமாக இந்த மாதிரியான சிலை வடிப்பு, கலை நயமிக்க தூண்களை எல்லாம் உருவாக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ சோழர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கற்றளி கோயில்கள், கற்களால் உருவாக்கப்படக்கூடிய சிலைகள் அப்படின்றதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆட்களாக தான் இருந்திருக்கிறாங்க. பல்லவர்கள், சோழர்கள், சேரர்கள் எல்லாருமே 3 பேருமே பார்த்திங்கனாவே. ஸோ பெரும்பாலும் நம்ம இதுவரையிலையும் பார்த்த கோயில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கற்றளி கோயில்கள் கலை சிற்ப நயத்துடன் காணப்படுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. The people, those who are very interested to know about the architecture, that is the Dravidian architecture of
Tamil Nadu can visit this temple because the architectural style is very fine in nature in Tirupalai, which is located in between the Chatram bus stand and Petavai Thalai or Kulithalai on the south bank of the Kaveri River. Those who are very interested in spiritual as well as the architectural way of thinking can visit these places. Those who are very interested to know about the herbal trees and other things that means related with the extinct species of the plants are also can also come to this place to visit these places. See here a wonderful sculpture. That means a artwork is done by the sculptor, a fine sculptor. You can able to see this one. Those who are very interested, kindly come to this place to see this sculpture directly. Kindly subscribe my channel. Therefore, you can get my videos to your inbox. Now I would like to tell about that Piroi trees, herbal trees. I kindly visit this temple and see these Piroi tree leaves and eat some Piroi leaves. You can get a benefit from that herbal plant. Those who are very eager to know or eager to eat this plant tree. My dear viewers, thank you very much once again for watching this wonderful video regarding the Tirupallai Thurai. Uh, Thank you very much, my dear friends, viewers. Thank you very much. வாழ்க வளமுடன். Thank you one and all. Thank you very much.